இப்போ உபஜயஸ்தானத்தில் சனி என்ன பண்ணுவார், நீ என்ன தொழில் செய்கிற அப்படின்னாலும் ரொம்ப சின்சியராக செய்கிற அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றத கொடுத்துருவார். என்ன ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இந்த லவ், ரொமான்ஸு, அன்பு, அன்கண்டிஷனல் லவ் இப்படியெல்லாம் ஓடியாடுவாங்க. இந்த 2.5 வருஷம் ரிஷபம் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் பிறந்திருக்கிறது சாதிக்கிறது. 1ஆம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானத்தை பார்க்குது. ரிஷபம் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்லக்கிஷ் ஆகும், மந்த நிலை அப்படின்றது வரும். அதை ஓவர் கம் பண்ணிக்கணும். ரிஷபத்துக்கு அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், என்னடா இது வாழ்க்கை. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி லெவலில் சப்போர்ட் பண்ணுவானே, கெடுக்க மாட்டேன். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு பெயர்ச்சி அப்படின்னாலே அது வந்து சனி பெயர்ச்சி தான். அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா, இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி அது திருநள்ளாறு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கான சனி பெயர்ச்சியோட தேதி என்ன அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் கேட்டுறேன் மேம். முதல் கேள்வியாக நான் இதை கேட்டுறேன். சனி பகவான் ஏன் அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். நீ என்ன செய்தியோ அதுக்கான பலன்களை நான் தந்தே தீருவேன் அப்படின்றவர் தான். பாரபட்சம் பார்க்க மாட்டார். நல்லவங்களா கெட்டவங்களா, உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நிலைமை, உன்னோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மா நிறைய இருக்குது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய தப்பானவனாக இருந்தாலும் சூப்பராக வந்து உனக்கு நல்லதை கொடுப்பார். நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மா உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அவர் வந்து நல்லா இல்லாத காலகட்டத்தில், அவர் 7 நாட்டு சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு. அந்த காலகட்டத்தில் கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் அந்த கெடு பலன்களையும் ஒரு பெரிய நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கான படிப்பினையே கொடுத்துருவார். நம்ம அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டோம். சனி சொன்னால் கேட்போம். இப்போ காலச்சக்கரத்தின் 2ஆம் ராசியான ரிஷபத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக சூப்பர் டூப்பராக இந்த சனி பயிற்சி இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மீனம் வந்து பாருங்கள், இவங்களுக்கு 11ஆம் பாவம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சனி லாப சனியாக இருக்கார். பொதுவாக இந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு பாபர்கள் இருக்காங்க, 10, 11 பாபர்கள் இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உபஜயஸ்தானத்தில் சனி என்ன பண்ணுவார், நீ என்ன தொழில் செய்கிற அப்படின்னாலும் ரொம்ப சின்சியராக செய்கிற அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றத கொடுத்துருவார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சின்சியாரிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. எது செஞ்சாலும் ரொம்ப சின்சியராக செய்வாங்க. என்ன ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு இந்த லவ், ரொமான்ஸு, அன்பு, அன்கண்டிஷனல் லவ் இப்படியெல்லாம் ஓடியாடுவாங்க. இந்த 2.5 வருஷம் ரிஷபம் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் பிறந்திருக்கிறது சாதிக்கிறதுக்கு அப்படின்ற ஒத்த வார்த்தை செஞ்சால் போதும். ஒத்த வார்த்தை முடிவு எடுத்துக்கினாங்க, இதை ஒரு சபதமாகவே எடுத்துன்னு செய்யணும். அதே மாதிரி ரிஷபராசியில் ஹவுஸ் ஒய்ஃப்னு யாருமே இருக்கக்கூடாது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, நீ என்ன தொழில் செஞ்சாலும் பெருத்த லாபத்தை சம்பாதிக்க போகிற, நீ என்னத்துக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க. இந்த 2.5 வருஷம் ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காலகட்டம், பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினா ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாருன்னா அப்படியே அள்ளி கொடுத்துருவார், மூட்டை மூட்டையாக சம்பாதிக்கலாம். ஆனால் லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம், கட்டுக்கட்டாக தான் சம்பாதிக்க முடியும். நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அதுக்கான பணத்தை நான் கொடுப்பேன். நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ 100 ரூபாய்க்கு உழைச்சா நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், நீ 200 ரூபாய்க்கு உழைச்சா 200 ரூபாய் கொடுக்குறேன், நீ உழைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா கூட கொடுப்பேன். இதுதான் சனியினோட மைண்ட் செட். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, சனியை பொறுத்த வரைக்கும் சனி ரிஷபத்துக்கு 9 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அப்படின்னும் போது தொழில் சார்ந்த மேன்மை, முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே நடந்துடும். அதுக்கும் மேலே ரிஷபத்துக்கு வந்து பாருங்கள் ராகு 10ல் இருக்கான். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. ரிஷபத்தினோட அந்த சனியினோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 1, 5, 8 பார்க்குது. 1ஆம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானத்தை பார்க்குது. ரிஷபம் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்லக்கிஷ் ஆகும், மந்த நிலை அப்படின்றது அதை ஓவர் கம் பண்ணிக்கணும். ரிஷபத்துக்கு அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், என்னடா இது வாழ்க்கை, எதுக்குடா நம்ம மேலே யாருமே அன்பு செலுத்த மாட்டேன்றாங்களே, நம்ம எதுக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறோம், நம்ம எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க வேணாம். நம்ம காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம். அப்போ ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாகவே ஒரு எண்ணம் இருக்கும், பணம் பண்ணிகிட்டே இருக்கணும், குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், நம்மளும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், நம்ம மேலே மற்றவங்க பாசம் காமிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம அவங்க மேலே உருகி வந்து பார்த்திங்கன்னா பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இந்த எண்ணம்லாம் இருக்கும். அந்த யூஷுவல் கேரக்டர்ஸோடு அவங்களுக்கு ஏற்படுற மந்த நிலையை ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்க, அந்த விட்டேட்டியான ஃபீலிங்கை ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்ல பெருசாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு குழந்தைங்க, புருஷன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் மனைவி, இதில் பெருசாக வந்து சப்போர்ட்டிவ் கிடையாது.
இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்களால் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சேங்க. என் பிள்ளைங்களால் என்னோட நெஞ்சு மேலே 4 பாறாங்களை தூக்கி வச்சிருந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு. அப்படின்னாலும் சனியினோட நல்ல பார்வை இது, கெட்ட பார்வை இல்லை. 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்களால் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் இப்போ 4 பாறாங்கல் அப்படின்னா 3 பாறாங்களை கீழே தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு பெருத்த ரிலீஃப்னு இருக்கும். அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கான பிராப்தம் இருக்குது. பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குங்க, வியாபாரம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேன். நிறைய பேர் இப்போ வியாபாரம் பண்ணிடுவாங்க, அதுக்கான பிராப்தம். ஸோ அந்த கடன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தை வந்து விற்று கடன் அடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்லாம். பூர்வீகத்தில் எங்கள் அப்பா சொந்தம்லாம் இருக்குங்க, ஆனால் அவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாவே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பெரிய வசதியான குடும்பம், யாருக்கும் எங்களுக்கும் டச் கிடையாது. இப்போ அந்த சொந்தங்கள் கூடலாம் நம்ம பழகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு நல்ல வந்து ஒரு லவ்வர் இப்போ வந்து இளம் வயசு ரிஷபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ரிஷபம் இளம் வயசில் தான் லவ் பண்ணுமா சொல்ல முடியாது. மத்தியம வயசில் கூட லவ் பண்ணுவாங்க. 60 வயசில் கூட பார்ட்னர் இல்லை தனியாக இருக்காங்கன்னா தே நீட் அ பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி லெவலில் சப்போர்ட் பண்ணுவானா, கெடுக்க மாட்டான். கல்யாணத்தை சப்போர்ட் பண்ணுவானா, கல்யாணத்தை கெடுக்க மாட்டான், கல்யாணத்தை நிறுத்த மாட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவத்தை சனி பார்க்குறார். ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அது வெளியே தெரியுமான்ற பயம் தெரியாமல் போயிடும். ஏன்னா உங்களுக்கு அதை தெரிஞ்சு உங்களை துன்புறுத்த சனி மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், மரபு வழி சொத்துக்கள் இருக்குது, கையில் வரும். மரபு வழி உறவுகள் இருக்குது, உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க இல்லைப்பா, மருந்து மாத்திரைனால உங்கள் உடம்பு கொஞ்சம் சுதாரிக்குது, மருந்து மாத்திரையிலே கண்டினியூ பண்ணிக்கோ, உடம்புல நல்ல முன்னேற்றம் இப்படின்ற மாதிரி பல நல்ல அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வரத்துக்கு காத்திருக்குங்க. ஓகே மேம், அவங்களுக்கான பரிகாரம் என்ன? ரிஷபம் எப்பயுமே ஏமாறுறது அன்புல தான். அப்போ யாரை கும்பிட்டா அவங்க ஏமாற மாட்டாங்க அப்படின்னா அம்பிகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியும் இல்லைங்களா? ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி. அது நம்ம எவ்வளோ தூக்கத்தில் படித்தா கூட நமக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். தாயாரை வழிபாடு பண்ணும்போது ஏமாற்றம் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி சாதிக்கிறதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு தாயாரோட மந்திரம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் எல்லாருமே, அதாவது ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த எஃபெக்டையுமே அனுபவிச்சிருப்பாங்க. அது எப்படி மேம்? இப்போ 7.5 சனி தான் வந்து இருக்கிறதுலே மோசமானதா, இல்லை நிறைய சனி அடுத்தெல்லாம் இருக்குது, அதில் இதுதான் 7.5 தான் ரொம்ப வலுவானதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறவங்களாம் கூட உள்ளுக்குள்ளே உண்மையாக ஜோதிடத்தை நம்புவாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றவங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கம்முன்னு தான் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம இந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவானோட பிடியில் நம்ம இருக்கோம். நீ என்னென்னலாம் நல்லது கெட்டது செஞ்ச அதுக்கான பலன்களை அனுபவிக்கணும். அஷ்டம சனி அப்படின்றது 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். பொதுவாக சனி வந்து மந்தன், முடவன் அப்படின்னா அவர் நிதானமாக ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஏறக்கூடிய 2.5 இயர்ஸ் அவர் எடுத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மந்தன் அப்படின்போது ஒரு ஸ்லக்கிஷ் பிளானட். அதே மாதிரி அவர் முடவன். அதனால தான் இந்த 7 நாட்டு சனி, இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அடிபட்டுறது, கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறது, இடுப்பு எலும்பு, கழுத்து எலும்பு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது, கழுத்துக்கு வந்து சர்விக்கல் காலர் போட்டுக்கிறது, அந்த மாதிரி எலும்பு சார்ந்த அவர் முடவன்றதுனால நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருவார். இதில் எது ரொம்ப வீரியோ அப்படின்னா 7 நாட்டு சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்மளை போட்டு வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2.5 வருஷத்தில் ஹை தீயில் வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் பெரும்பாலும் எல்லா விதத்துலையும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஆக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு எங்கெங்கெல்லாம் அடித்த வடிக்கும், மொதல் விஷயம் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அவன் கொஞ்சம் நொந்து போவானா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய நோவானா, நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் நொந்து போயிடுவான், காசு பணத்தை அடிச்சிடுவார், 90% நொந்துருவானா, ஆரோக்கியத்தையும் கெடுத்துவார். அப்போ என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப வந்து அப்செட் ஆகி உட்காருவான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஆனால் இது எதுக்கு கொடுக்குறாரு? வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பக்குவப்பட்டுருவோம், ரொம்ப தெளிவாகிடுவோம், நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம், அதே போல் சிலருக்கு வந்து இந்த 7 நாட்டு சனிலையும் கூட சனியோட பாதிப்பு பெருசாக இல்லாமல் இருக்காங்களா மேம்? அவங்களாம் யார்? கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல வந்து சினிமா நடிகர்கள் அந்த டாப் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க.
இப்போ ரஜினிகாந்த் சாருக்குலாம் 7 நட்டு சனி வரவே இல்லையா? கமலஹாசன் சாருக்குலாம் 7 நட்டு சனி வரவே இல்லையா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் 7 நட்டு சனி வரவே இல்லையா? எல்லாருக்கும் வரும். 29 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ரவுண்டு நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 வயசில் வந்துச்சு அப்படின்னா 49 வயசில் வரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட ஆயுசை பொறுத்து. அப்போ அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசை சூப்பரான திசை இருக்குது அப்படின்னா 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அதனோட பாதிப்பு 40% தான். அதிகபட்சம் சூப்பரான திசை நடக்குது. இப்போ குரு திசை நடக்குதுப்பா, எனக்கு குரு ஜாதகத்தில் உச்சம்பா, பாதிப்பு 30% தான். சுக்கிர தசை நடக்குதுப்பா, சுக்கிரன் சூப்பராக இருக்கான், பாக்கிய சுக்கிரனாக இருக்கான், வீடு கொடுத்தவனும் சூப்பராக இருக்கான், நட்சத்திர சாரம் வாங்கினவும் சூப்பராக இருக்கான், நான் அருமையாக இருப்பேன், எனக்கு பாதிப்பு பெருசாக கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இருக்குமா? இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு 7 நாட்டு சனி 100க்கு 100% வறுத்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தசை. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். அப்போ கோச்சாரமாக வரவன் தான் சனி. 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அது அங்கே மெயின். அப்போ சுய ஜாதகத்தில் நாங்கள் இப்போ பலன்னா சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா பெரிய பாதிப்பு இல்லை. சுய ஜாதகத்திலே இப்போது ரிஷபராசி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்குது. குரு சுய ஜாதகத்தில் பெருசாக ஃபேவராக இல்லை. அதுக்கும் மேலே ரிஷபராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 அதிபன், அஷ்டமாதிபதி அவனோட தசை நடக்குது. ஆல்ரெடி குருவே நம்மளை போட்டு தள்ள பார்ப்பான். அதுக்கு மேலே சனியும் ஓவரைட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பரமபதத்தில் வர ஏணி பாம்பு மாதிரி பெரிய ஏணியில் ஏறி இருந்தவங்க பெரிய பாம்பில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் 0 ஆனவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியும் வரும். ஆனால் அதுக்காக அவங்க ஒரே முட்டா வந்து 0 ஆகிட மாட்டாங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டா திரும்பி மீண்டு எழுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இதுதான் ரீசன். ஒருத்தவங்க பெருசாக 0 ஆகல ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா போதுலாம் திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? கொரோனா முடிஞ்சு திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னென்னா தாக்கு பிடிக்க முடியாதவங்க, தசை பெருசாக நல்லா இல்லாதவங்க மொத்தமாக வீடெல்லாம் விட்டு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நேரமும் காலமும் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்றது உண்மை.